ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கேள். உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக இன்று உன்னை விட்டு விலகிவிடும். இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகின்றது. இந்த வாகனத்திற்கு நேற்று ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள். அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த அம்மா உனக்கு என்னவென்று, இதிலிருந்து உன்னை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனையும் உனக்கு சொல்கின்றேன். இந்த நேரத்தில் இதனை நீ தெரிந்து கொண்டு உடனடியாக சரி செய்துவிடு. என் பிள்ளையே, நம் வாழ்க்கையில் பல துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் தெய்வத்தின் மீது கோபப்படுகின்றோம். ஆனால் அந்த தெய்வமே உன்னிடத்தில் எதற்காக இந்த துன்பம் வந்தது என்பதனை வெளிப்படையாக சொல்லும் பொழுது அதை என்னவென்று கேட்க நீ தயாராக இருக்க வேண்டும். வாகனத்திற்கு யார் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம். ஆனால் நான் சொன்ன பிறகு ஆமாம் உண்மைதானே என்று நீ நிச்சயமாக நம்புவாய். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன் அம்மா என்று நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் வெளியே பலரின் கண் படும்படி ஒரு வாகனம் நின்று கொண்டிருக்கின்றது. உண்மைதானே என் பிள்ளையே? இந்த வாகனத்துக்கு தான் இவர்கள் ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள். இதனால் உனக்கு அந்த வாகனத்தை எடுக்கும் பொழுது ஒரு ஆபத்து வர காத்து கொண்டிருக்கின்றது. செய்தவர்கள் யாரோ எல்லாம் அல்ல, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். அதாவது உன்னுடைய குடும்ப உறுப்பினர் என்றால் உன் வீட்டில் இருப்பவர்கள் அல்ல, உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளில் சிலர். அந்த நேரத்தில் என் குழந்தையே, இவர்கள் செய்த விஷயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக உனக்கே இவர்களின் மீது கோபம் வந்துவிடும். இனி எக்காரணம் கொண்டும் இவர்களை மன்னிக்கக்கூடாது என்று என் பிள்ளை நீ நினைத்து விடுவாய். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இவர்களால் பிரச்சனைகள் தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அதிகமாக கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், ஒரு உயிரை பறித்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த விஷயம்தான் உன்னுடைய வாகனம். அதாவது அதிக நேரம் அதில்தானே பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த பயணத்தின் போது உனக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய முழுமையான எண்ணம். அதை இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இந்த அம்மா என்ன நடக்கின்றது என்கின்ற உண்மையை பற்றி மட்டும் தான் உன்னிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன்னிடத்தில் உன் முன்னால் வந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அம்மா நான் விரும்பவில்லை. நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டாலாவது நீ அதனை ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டாலாவது உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் அல்லவா? வாழ்க்கை பல முறை உன்னை பல சோதனைக்கு ஆளாக்கி வேதனைப்படுத்தி நிறுத்தி இருக்கின்றது. என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று உன்னை அதிகப்படியாக சிந்திக்க வைத்திருக்கின்றது. என்ன நடந்தாலுமே சரி, எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அதையெல்லாம் சரியான தருணங்களில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? எக்காரணம் கொண்டும் இதனை நீ விட்டுவிடக் கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எக்காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது. நான் இருந்து நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நன்மைகளை நடத்துகின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டங்களும் சரி, நீ பட்ட அவமானங்களும் சரி, ஒருபொழுதும் உன்னை சுற்றி இருப்ப
இருப்பவர்களால் உனக்கு தீர்த்து கொடுக்கப்பட்டது கிடையாது. ஏனென்றால் இதுவெல்லாமே நடப்பதே அவர்களால் தான் எனும் பொழுது அதை எப்படி அவர்கள் தீர்த்து கொடுக்க முன்வருவார்கள்? சரி, இப்பொழுது அம்மா உன்னிடத்தில் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன். என்ன நடந்தது? உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் என் பிள்ளையே, ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றிகளை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் மட்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த நேரத்தில் தன்னை கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? கண் திருஷ்டி. அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த வாகனம் அவ்வளவு பெரிதான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது, அவ்வளவு விலை உயர்ந்ததும் கிடையாது. ஆனாலும் இவர்கள் அதை பார்த்து பார்த்து ஏக்கம் கொள்கின்றார்கள். இவர்களுக்கு வந்த வாழ்வை பார்த்தாயா, இவர்களுக்கு இதுவெல்லாம் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி உன்னுடைய வாகனத்தை அங்கும் இங்கும் செல்லும் பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு மேலும் கீழுமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நடந்து செல்கின்றவனுக்கு அடுத்ததாக இன்னொரு வண்டி கிடைக்கும் பொழுது அவர்கள் அந்த வண்டியில் செல்வதை காண இவர்களுக்கு பொறுக்கவில்லை. நீ காலம் முழுவதும் நடந்துதான் சென்று கொண்டிருக்க வேண்டும், காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென என்னென்ன கிடைத்தாலுமே இதை கண்டு உடனடியாக பொறாமைப்படுகின்றவர்கள் இப்பொழுதெல்லாம் சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் கூட தன்னோடு பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பொறுத்து கொள்வதில்லை. அவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நடப்பதை பார்த்து இவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். இப்படிதான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தின் மீது இப்பொழுது கண் திருஷ்டியானது விழுந்திருக்கின்றது. இந்த கண் திருஷ்டியினால் இந்த வாகனம் வெளியில் செல்லும் பொழுது அதற்கு ஏதேனும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட்டு நீ உன்னுடைய வாகனத்தை வெளியில் எடுத்து செல். தினமும் அல்ல, எப்பொழுது இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்கின்றாயோ கேட்ட அடுத்த நாள், அதாவது இன்று இரவு என் பிள்ளை நீ இந்த வாக்கினை கேட்கின்றாய் என்றால் நாளைய விடியலில் நீ உன்னுடைய வாகனத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாக இதை செய்துவிட்டு எடுத்து செல். எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது, எந்த துன்பமும் உன்னை வந்து சேராது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டது எல்லாமே போதும். இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. 2 சக்கர வண்டியோ 4 சக்கர வண்டியோ எதுவாக இருந்தாலுமே சரி, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை. இதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும். இதனை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாய் ஆனால் நாளை ஐயோ நம் அம்மா நீ கத்தி கூறுவதனால் என்று எந்த பலனுமே இருக்க போவதில்லை. இந்த மனிதனின் கண் பொல்லாத கண். இந்த மனிதனின் கண் திருஷ்டியானது எதையுமே எப்படியோ மாற்றிவிடும். அதாவது பச்சை புல்லை கூட பற்றி எரிய வைத்து விடுகின்ற அளவிற்கு இவர்களின் பார்வை மிகவும் பொல்லாதது. அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், கண் திருஷ்டியானது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் அதனை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு தகுந்தது போல மற்றவர்களிடத்தில் என்றுமே நடந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, கண் திருஷ்டி என்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதையெல்லாம் நீ விலக்கி வைத்து விட வேண்டும். உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டிய இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை தூக்கி சுமக்காதே. என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது, என்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே சில நேரங்களில் இது போன்ற சந்தேகம் வரும். ஆமாம், அன்று அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு சென்றார்களே, குறுகுருவென பார்த்தார்களே, நாம் அன்று வாகனத்தில் வரும்பொழுது அவர்கள் நம்மை என்னவோ மாதிரி பார்த்தார்களே,
சிரிக்கக்கூட இல்லையே என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும். என் பிள்ளையே, நீ நினைப்பாய், நாம் ஒரு அடி முன்னேற்றம் அடைந்து விட்டால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று. ஆனால் என் தங்க குழந்தையே, நிச்சயம் அவர்கள் பெருமைப்பட மாட்டார்கள், பொறாமை மட்டுமே படுவார்கள். எத்தனை முறை வாழ்க்கையில் அடிபட்டு வந்தாலுமே ஒவ்வொரு முறையும் இவர்களை நீ நம்பதான் செய்கின்றாய். ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் இவர்கள் அல்ல, உன்னுடைய நம்பிக்கை ஏற்றவர்கள் இவர்கள் அல்ல. அதனால் இதை என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது உனக்கு எப்பொழுதுமே நினைவில் இருக்கட்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் நிமிடத்தில் இருந்து உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க குழந்தையே, இன்று நீ இந்த வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். கேட்டால் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா நான் நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன். எதற்காக அம்மா இத்தனை ஆவேசம் என்று நீ கேட்கின்றாயா? என் தங்க குழந்தையே, மிகப்பெரிய பிரச்சனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் வரும் என்றால் சற்றென்று எதற்காக அம்மா இது போன்ற ஒரு செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த அம்மாவின் ஆக்ரோசத்தை அதிகப்படுத்தி விடாதே. அத்தனைக்கும் காரணம் உண்டு, அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதுபோலத்தான் இன்று உன் இல்லத்தில் நரபலி கொடுக்க நான் வந்திருப்பது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சுலபமான வார்த்தையாயிது. இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதி குழந்தைகள் அம்மாவின் மீது கோபம் கொண்டிருப்பார்கள். என்ன இது, நமக்கு நல்லது நடக்கும் என்று நம் அம்மாவினை தேடி வந்தால் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை காயப்படுத்தி விடுகின்றாரே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் நான் அறிவேன். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ மனம் பதற்றமடையாமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் நான் வருவதும் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாமே சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. அந்த நேரத்தில் இன்று இந்த அம்மாவினுடைய ஆக்ரோசம் ஒரு நரபலியை வேண்டி உன் இல்லத்திலிருந்து எடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கெடுதலா அல்லது உனக்கு நல்லதா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் அம்மா கொண்டு வருகின்ற செய்தியிலிருந்து தேவையான நன்மைகளை நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் கண்ணீர் விட்டும் கதறிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டி வருகின்றது. இந்த நாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்றுவிடுவதில்லை. ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கின்றாய். அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்றும் சொல்லிவிடுகின்றாய் அல்லவா? இனிமேல் என் குழந்தை, எதற்குமே என் பிள்ளை நீ பதற்றம் அடையாமல் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடும். எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை
சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த அம்மா நான் நினைத்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட முடியும். அம்மா நான் நினைத்து விட்டால் எல்லாவற்றையுமே ஒரே நாளில் உன் வாழ்க்கையிலிருந்து முடித்துவிட முடியும். ஆனால் நான் அதனை செய்யாமல் இத்தனை காலமும் தாமதித்ததற்கு, இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இரு என் தங்க குழந்தையே. அப்படி இருக்கின்றாயா என்று நீ சற்று சிந்தித்து பார். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட வேண்டும். இந்த நேரம் நான் உனக்காகத்தான், உன்னை காணத்தான் வருகின்றேன் என்பது உனக்கு புரியும் என்றால் இந்த அம்மாவினுடைய நாட்டம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன்னுடையதாக்க முடிவு செய்கிறேனோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன் கவனத்தில் இருக்கும் அல்லவா? சரி, இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை ஒரு சேர கொடுக்க போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும், எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது அம்மா நரபலி கொடுக்க வந்தது எதற்காக, யாரை என்பதனை நீ தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே. உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரைத்தான் நரபலி கேட்க வந்திருக்கின்றேன் அம்மா என்று வாயை திறந்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே. நீ தீய சக்திக்கு அடைக்கலம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய். எத்தனையோ முறை அம்மா உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிடவில்லை. எதிர்மறையான எண்ணங்களை, சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு, எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாகத்தான் யோசிக்கின்றாயா என்பதனை சற்று சிந்தித்துப்பார். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனி எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் இருந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதனை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளுக்கும் நீ இடம் கொடுத்த இந்த தீய சக்தியினால் தான் உனக்கு நடந்தது. அப்படியானால் இந்த தீய சக்திக்கும் உனக்கும் நெருக்கம் அதிகம்தானே? அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கமானது தானே? உடனே இதனை என்னவென்று நாம் முறியடிக்க வேண்டும். உடனே இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும். என் செல்ல பிள்ளையே, சரியான சந்தர்ப்பத்தை கையில் கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன். இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு என்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். இந்த தீய சக்தியை நீ அனுமதி கொடுத்து உள்ளே தங்க வைத்து விட்டாய். ஆனால் என் பிள்ளை எதையும் தெரிந்து செயல்படவில்லை என் குழந்தையே. இந்த வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதில் என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். எந்த நேரத்திலும் உன்னோடு வருகின்ற உன் அம்மா இதனை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவேனா? இதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கையை சரியாக நீ என்னவென்று கண்டு கொண்டால் போதும். உனக்கு நடப்பது அத்தனையுமே நன்மைக்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. இந்த அம்மா நரபலி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை தான். உன்னை அறியாமல்
அறியாமலேயே உனக்குள் வந்திருக்கின்றார்கள். உன் மனதை கலைத்திருக்கின்றார்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உனக்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, இந்த அம்மா நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த நான் எண்ணுகின்றேன். என் தங்க குழந்தையே, அம்மா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன், ஏது கொடுக்கின்றேன் என்பதனை நீ தெளிவில் கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். அப்பொழுது நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு